1972 இல் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவின் எதிர்கால தலைமை, ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா போன்ற முக்கிய தலைவர்களின் மறு இணைப்பு குறித்து சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளின் அடிப்படையில் ஆழமான ஊக அடிப்படையிலான பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள், கட்சி பிளவுகள் மற்றும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அதிமுகவின் எதிர்கால பாதை எப்படி இருக்கும், தலைமை யார் வகிப்பார்கள் என்பதை விரிவாக ஆராய்வோம். தற்போதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் பலங்கள், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைத்து கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியது மற்றும் பலவீனங்கள், வாக்கு சதவீத குறைவு போன்றவற்றை நாம் முதலில் ஆழமாக ஆராய வேண்டும். ஜெயலலிதா அவர்களின் 2016 மறைவுக்கு பிறகு 2017 இல் முதலமைச்சராக பதவியேற்று கட்சியை ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். உள் சவால்களை சமாளித்து நிறுவன கமிட்டியின் ஆதரவை பெற்றார். இருப்பினும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்ற தலைவர்களின் சவால்கள், கட்சி பிளவுகள் மற்றும் உள் மோதல்களை அவர் தொடர்ந்து எதிர்கொண்டார். இவை அவரது தலைமையை சோதித்தன. சமீபத்திய தேர்தல்களில் கட்சியின் வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் 75 இடங்கள், அதிமுக 66 இடங்கள் என்றாலும் இது அவரது தலைமைக்கு பெரிய சவாலாக உள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களை பெற்ற அதிமுக 2019 மக்களவைத் தேர்தலில் 1 இடமும், 2024 இல் பாஜகவுடன் பிரிந்து போட்டியிட்ட போது 0 இடங்களும் பெற்றது. இது தேர்தல் செயல்திறனை குறிக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் இளம் தலைவராகவும், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய கட்சிகளையும் எதிர்கொள்ள இளைஞர்களையும் இளம் வாக்காளர்களையும் ஈர்க்க வேண்டிய அவசியத்தை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துள்ளார். இப்போது சசிகலாவின் அரசியல் பயணம், அவரது வரலாறு, சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலை குறித்து விரிவாக ஆராய்வோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2016 இல் சசிகலா அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கட்சியின் தலைமையை கையேற்றினார். ஜெயலலிதாவின் நெருங்கிய உதவியாளராக இருந்த அனுபவத்தை பயன்படுத்தினார். இருப்பினும் ஊழல் வழக்கில் தண்டனை மற்றும் 4 ஆண்டுகள் சிறைவாசம் அவரது அரசியல் பயணத்தில் பெரிய தடையாக அமைந்தது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். 2021 இல் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு சசிகலா மீண்டும் அரசியலில் நுழைய முயற்சி செய்து வருகிறார். திமுகவை எதிர்க்க அதிமுகவின் ஒற்றுமையை வலியுறுத்தி ஆதரவாளர்களுடன் சந்திப்புகள் நடத்துகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரது மறுநுழைவை தொடர்ந்து நிராகரித்து வருகிறார். கட்சியில் சசிகலாவுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நிறுவன கமிட்டி ஆதரவுடன் பாஜகவும் இந்த நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக தெரிகிறது. அதிமுக உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை அளித்து சசிகலாவின் மறு இணைப்பு வாய்ப்புகளை மேலும் குறைக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா இடையேயான மறு இணைப்பின் சாத்தியக்கூறுகள், அதன் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு காரணங்கள் என்ன என்பதை இப்போது ஆழமாக பார்க்கலாம். திமுகவை வலுவாக எதிர்க்க ஒற்றுமை தேவை என்ற வாதம் ஒருபுறம் இருந்தாலும், ஈகோ மோதல்கள், சசிகலாவின் சட்ட சிக்கல்கள் மற்றும் கட்சி உள் பிளவுகள் போன்ற மறுபுற காரணங்கள் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் மறுநுழைவை உறுதியாக எதிர்த்து வருகிறார். பாஜகவின் தலையிடாமல் இருக்கும் உறுதிமொழியையும் பெற்றுள்ளார். தனது தலைமையை பலப்படுத்தியுள்ளார். கே.ஏ. செங்கோட்டையன் போன்ற சில தலைவர்கள் கட்சி ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தாலும், எடப்பாடி பழனிசாமி பசப்போர்ட் ஃபேக்ஷன் அதை தொடர்ந்து நிராகரித்து தற்போதைய நிலையை தக்க வைக்கிறது. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்ற மற்ற நீக்கப்பட்ட தலைவர்களின் இருப்பு மற்றும் அவர்களது ஆதரவு அடிப்படைகள் அதிமுக அரசியல் களத்தை மேலும் சிக்கலாக்குகிறது. 2026 தேர்தலுக்கு முந்தைய இணைப்பு போன்ற சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்றே தோன்றுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் உறுதியான நிலைப்பாட்டால். அதிமுகவின் எதிர்கால தலைமை, சாத்தியமான மாற்றுத் தலைவர்கள் மற்றும் 2026 தேர்தல்களுக்கான உத்திகள் குறித்து இப்போது விரிவாக பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி தனது தலைமையை மேலும் பலப்படுத்தி பாஜகவுடனான கூட்டணியை வலுப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள் சவால்களை சமாளித்து நிறுவன கமிட்டி ஆதரவுடன்.
2026 சட்டமன்ற தேர்தல்களுக்காக இளம் வாக்காளர்களை ஈர்ப்பதில் கவனம் செலுத்துவார். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் போன்ற இளம் போட்டியாளர்களை எதிர்கொள்ள தனிப்பட்ட உத்திகளை உருவாக்குவார். பன்னீர்செல்வம் போன்ற மாற்றுத் தலைவர்கள், இளம் தலைவர்கள் மற்றும் புதிய முகங்களின் பங்கு எதிர்காலத்தில் முக்கியத்துவம் பெறலாம். கட்சியின் புதுமையை ஏற்படுத்தும். கட்சியின் எதிர்கால வெற்றி உள்பிளவுகளை கடந்து தமிழகத்தின் மாறிவரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதையும் இளைஞர்களை ஈர்ப்பதையும் பொறுத்தது. அதிமுகவின் அரசியல் எதிர்காலம், தலைமை மற்றும் மறு இணைப்பு குறித்து இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் தெளிவான தகவல்களை அளித்ததாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள், தேர்தல் முடிவுகள் மற்றும் கட்சி உலக வரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுடன் இருப்போம்.